தேவகுமாரன் இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 29 ஆவியானவர் பேசுகிறார். பிடிப்பு கூட ரதத்தோட போய் சேர்ந்துக்கன்னு சொல்லி அவன் கந்தக மந்திரி எருசலேமிலிருந்து வரும்போது அவன் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போனான். உடனே பிலிப்பு போன உடனே சரி அப்போ ஆவியானவர் இதுக்கு தான் அனுப்புனாருன்னு சொல்லி அங்கே சுவிசேஷ சத்தியத்தை சொல்லிட்டு போகும்போது ஞானசானமும் பெறணும்னு சொல்லிட்டான் போடுறது. உடனே தண்ணியை பார்த்த உடனே தண்ணி இருக்கேன் ஞானசானம் பெறதுக்கு தடை என்ன அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், நீ முழு மனதோடு விசுவாசித்தால் தடை இல்லைன்னு சொன்னான். அந்த முழு மனதோடு விசுவாசிக்கிறது என்ன அறிக்கைன்னு சொல்லி அதுலேயே நீங்கள் 37 படிச்சீங்கன்னா, இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொல்லி பிலிப்பு மந்திரி ஆகிய இருவரும் தண்ணியில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு என்ன செய்தான்? ஞானசானம் கொடுத்தான். அவனுடைய அறிக்கை என்ன? இயேசு